அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 18/4/2025. பஞ்சமி திதி மாலை 5:07 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் காலை 8:21 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம். மந்த யோகம் காலை 8:21 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் புதன், ராகு, சுக்கிரனுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, மருந்துண்ண, நோயுற்றோர் குளிக்க, செல்ல பிராணிகள் வாங்க, அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெட்டினால் 4 புறமும் துளிர்க்கும் மரமாய் இரு, தடுத்தால் புதிய தடம் தேடும் தண்ணீராய் இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க துளிர்த்து கொண்டே இருப்பீங்க. யாராலையும் உங்களை அடக்கவே முடியாது. அதே மாதிரி யாராவது வழிமறித்தாலும் அந்த வழியை விடுத்து வேறு புது வழியை உருவாக்க கொள்ளக்கூடிய, புதிய பாதையில் பயணிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் டென்ஷனாக இருந்தீங்க. யாருமே சரியில்லை, சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டீங்க. குடும்பத்திலேயும் சலசலப்புகள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்துட்றேன், தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன இடத்துல இன்றைக்கி சொன்ன மாதிரியே கொடுத்து முடிப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அது சரியாகி இன்றைய தினம் ஒரு புரிதல் உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திடீர் பண வரவு இன்றைய தினத்தில் உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலமாகவும் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால புது வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் புதுசு வாங்கிறது, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. 7.5 சனியில் விரயச்சனி தொடங்கி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவிடுங்க. அடுத்தவங்களுக்கு கையெழுத்து போட்டு எதிரையும் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகளுக்கு கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் இன்னைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், பாகப்பிரிவினை விஷயங்கள், சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக பேசி முடிவெடுக்கிறதுக்கான சூழ்நிலையும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்த அதிகாரி இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இன்னைக்கு இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களை, புதைத்த பிறகே விதையும் சிதைத்த பிறகே மனமும் புதிய கோணம் காண்கிறது. ஆமாங்க,
விதையை விதைக்காமல் விட்டுட்டோம்னா விதை விதையாகவே இருந்துவிடும். அது விதைச்ச பிறகுதான் அது விருட்சமாக மாறுகிறது. அதே மாதிரி நம்ம மனசில் கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது தான் நம்மை அறியாமலேயே நம்ம உள் மனசுக்குள்ளார புதைந்து கிடக்கக்கூடிய ஆற்றல்கள் வெளிப்படுகிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கஷ்டங்கள் வந்தாலும் எது வந்தாலும் அதெல்லாமே நன்மைக்கு தான் அப்படிங்கிறத அறிந்து வைத்து கொண்டு எல்லா வகையிலும் எதேச்சையாக யதார்த்தமாக செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. நாம் சும்மா இருக்கலாம்னு நினச்சா கூட சின்னதாக நமக்கு கோபத்தை உண்டாக்குற அளவுக்கு சிலெல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள் எப்போ நடந்ததை இன்றைக்கி சொல்லி காட்டுவாங்க. அதை பற்றியெல்லாம் பேச வேணான்னு நம்ம எத்தனையோ முறை சொல்லியிருந்தாலும் கூட அதைத்தான் இன்றைக்கி பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் சந்திராஷ்டமம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:21 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இன்றைக்கி காலையில் 8:21 விலகுது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:21 சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து ஏதாவது போட்டு எங்கேயாவது சிக்கிக்காதீங்க. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பெருசாக கல்லாவில் காசு விளையங்கிற ஆதங்கமும் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலையை நம்ம தலையிலே கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, திறமையோடு கொஞ்சம் பொறுமையும் இருந்தால் வறுமை என்பதே வராது. இதை உணர்ந்தவர் வாழ்வில் சிரமங்கள் எப்போதும் இருக்காது. ஆமாங்க, திறமை இருக்கிறவங்கெல்லாம் முன்னேறிட முடியாதுங்க. அந்த திறமையோட அவசர புத்தியும் இருக்கக்கூடாது. திறமை இருக்கணும், அது கூடவே பொறுமை இருக்கணும். அதனால தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஏகப்பட்ட திறமைகளை தன்னகத்தே வைத்து கொண்டிருந்தாலும் கூட காலம் கனிந்து வரும் வரை காத்திருந்து காய் நகர்த்தக்கூடிய சூத்திரதாரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதியாகிய சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. அரசு வகையில் ஆதாயம் இருக்குது. அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கே சரியாகுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு வாங்கிறதுக்கு தேடின்னு இருக்கீங்க, பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல இடம் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் சாமர்த்தியமாக இன்றைக்கி நீங்கள் சமாளிச்சிருவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, பகலில் பளிச்சென்று எரிந்தாலும் விளக்குக்கு மரியாதை இல்லை. ஆனால் அதே விளக்கு இரவிலே சின்னதாக எரிந்தாலும் அதற்கு தனி மரியாதை கிடைக்கிறது. அதுபோல தாங்க கால நேரம் அறிந்து நாம் சில வேலைகளை செய்யணுங்க. தேவை அறிந்து சிலருக்கு உதவணுங்க. இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு கஷ்டப்படுறவங்களை கஷ்டப்படுற நேரத்தில் கஷ்டப்பட்ட இடத்துக்கே போய் ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு உதவக்கூடிய உதவும் நெஞ்சங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் வேலை சுமை தான். அதே மாதிரி எதிர்பார்த்ததெல்லாமே கொஞ்சம் தாமதமாக நடக்குது. ஆனால் தாமதமாக நடக்குது. 10 எதிர்பார்த்தோன்னா 2 தான் கிடச்சிது அப்படின்னு ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார உங்கள் ராசிநாதன் சந்திரன் நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடங்கலாகி தரக்குறைவாக அறகுறையாக நின்று போன சில விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக நடந்து முடியும். சொன்ன சொல்லையும் இன்றைக்கி நிறைவேற்றி காட்டுவீங்க. வாங்கின இடத்தையும் இன்றைக்கி நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க. காசு பணம் கைமாற்றம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீருங்க. பங்குதாரர்கள் வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே விலகி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. 11வது வீடாகிய அந்த அற்புதமான வீட்டுக்கு சொந்தக்காரராகிய எல்லாரும் நன்மையை தரக்கூடியவராகிய சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் விலை உயர்ந்த தங்க நகைகள் ஒரு சிலர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதரிக்கு கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க, பேசின்னு இருக்கீங்க. அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு கண்களாய் இருக்க சிலர் தேவைப்பட்டால் அவர்களுக்கு முதலில் நீங்கள் இமைகளாய் இருக்க வேண்டும். ஆமாங்க, நாம் அவங்களுக்கு எதாவது நல்லது செய்து நாம் அவங்களுக்கு பொறுப்பாக இருந்து அவங்க கஷ்ட நஷ்டங்களில் நாம் பங்கெடுத்து கிட்ட இருந்து நாம் ஆறுதலாக இருந்தால் தான் அவங்க நமக்கு அதுக்கு மேலே செய்ய முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து புரிந்து வைத்து கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்களுடைய சூழ்நிலைகளையும் தெரிந்து கொண்டு அவர்களுடைய சுகதுக்கங்களிலெல்லாம் கலந்து கொண்டு அவர்களின் இதயங்களிலே எப்போதும் ஹீரோவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சூரிய பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உடம்புல இருந்த சோர்வு, களைப்பு, வலி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. சோம்பல் தனம் எல்லாமே மாறுங்க. சுறுசுறுப்பாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி எந்த பண பரிவர்த்தனையாக இருந்தாலும் வங்கி மூலமாக அது நடக்கிறது நல்லதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனியும் உங்களுக்கு ஆரம்பமாக இருக்குங்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் பிள்ளைகளை நினச்சி தான் நீங்கள் கொஞ்சம் அப்படியே சங்கடப்பட்டு இருப்பீங்க. இந்த போட்டி உலகத்தில் அவங்க ஜெயிச்சிருவாங்களா, கடுமையான போட்டியாக இருக்குது. எந்த வேலைக்கு போனாலும் எந்த படிப்பாக இருந்தாலும் போட்டி அதிகமாகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகாது. உங்கள் பிள்ளைங்க முன்னுக்கு வருவாங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் விலகி இன்றைக்கி லாபம் அதிகமாகும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சின்னதாக உங்களை பற்றி வதந்திகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும்.
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி பணவரவு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உறவுகளிடம் வளைந்து கொடு மூங்கிலை போல், ஆனால் யாரிடமும் ஒடிந்து விடாதே. ஒடிந்து போன உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு யாருமே முன்வர மாட்டார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் எல்லாம் ஒரு எல்லை தான், எல்லாம் ஒரு அளவுக்கு தான் அப்படிங்கிற ஒரு கோட்டை நிர்ணயித்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அளவாக பழகி வளமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்லதெல்லாமே நடக்கும், எதிர்பார்த்ததெல்லாமே கிடைக்கும். எப்படியாவது நாம் லோனை போட்டு அடைச்சிடலாம், அந்த இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு கண்ணாக இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்த வாங்குவீங்க. பேங்க் லோனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான அமைப்புகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்னதாக உடலில் குறைவுகள் இருக்கும். ஆனால் இனிமேல் ஒன்றும் பெருசாக பாதிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா உங்கள் ராசியை விட்டு கிளம்புறதுக்கு அவர் தயாராகின்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம். வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிப்போம். எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சு நடந்துப்பாங்க. இது வரைக்கும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இப்போ கொஞ்சம் சரியாக புரிஞ்சுப்பாங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக முடியும். எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் புது நகை நட்டு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு உண்டு, பதவி உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், அலைச்சலும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனிதன் குறையுடையவனாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பிறருடைய குறைகளையும் காண்பவனாகிறான். பிறருடைய குறைவை காண்பவர்கள் அரை மனிதர்கள். ஆனால் தன்னுடைய குறையை கண்டெடுத்து அதை சரி செய்ய துணிபவர்களே முழு மனிதர்கள். ஆமாங்க, அதனால தாங்க நம்ம முதுகில் நம்ம அழுக்க வச்சுக்கிட்டு நாம ஏன் அடுத்தவங்க முதுகில் அழுக்கு இருக்குன்னு அதெல்லாம் சொல்லிட்டு முதல்ல நம்மளை நாம் சரி பண்ணிப்போம், அப்புறமா அடுத்தவங்களை பற்றி பார்ப்போம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே செதுக்கி ஒழுங்குபடுத்தி தன்னை அழகிய சிற்பமாக்கி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 2வது வீட்டை விட்டு விலகி 3வது வீட்டுக்குள்ளார சந்திரன் இன்னைக்கு உட்கார்றார். அதனால் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. தடங்களாகி அறகுறையாக பாதியில் நின்று போன பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட சரியாகுங்க. பாதி பணம் கொடுத்து மீதி பணம் கொடுக்க முடியாமல் இருந்த சொத்துக்கு இருக்கிற மீதி தொகையையும் செலுத்திட்டு பத்திரப்பதிவு செய்யலாங்கிற துணிவுக்கும் முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தவங்க உதவலை, ஆனால் எதிர்பாராத ஒருத்தவங்க உதவுனாங்க. இதுதாங்க வாழ்க்கை, எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சிலரை நினைத்து வியப்பாகவும் சிலரை நினைத்து பயமாகவும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. பங்குதாரர்களும் புதுசாக வந்து சேருவாங்க. வேலையாட்களும் நல்லவங்க வந்து சேருவாங்க. வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சலசலப்புகள், சங்கடங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பித்து மூத்த அதிகாரிகள், உயரதிகாரிகள் அவங்க உங்களுக்கு பக்கபலமாகவும் இன்றைக்கி இருப்பாங்க. என்ன இருந்தாலும் 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சு கிடக்கிறார் இல்லைங்களா, வருமானம் பெருசாக இல்லாமல் வாங்கி வாங்கி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கே, இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியலேன்னு கொஞ்சம் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. சீக்கிரமாகவே குரு பகவான் பயிற்சி அடைய போகிறாரு. உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி யோகங்களை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பல முடிகள் விழுந்தால் அது பெயர் வழுக்கை, ஆனால் பல அடிகள் விழுந்தால் அதன் பெயர் வாழ்க்கை. ஆமாங்க, அடி விழ விழதாங்க வாழ்க்கை பலவிதமான விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அடி மேலே அடி விழுந்தாலும், இடி மேலே இடி விழுந்தாலும் எதற்காகவும் அஞ்சாமல் எப்போதும் அஞ்சா நெஞ்சர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் கரடு முரடாக கரைச்சலாக தாங்க போயின்னு இருக்குது. ஆனால் இன்றைய தினம் காலையில் 8:21 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறார். அதனால் காலையில் 8:21 பிறகு கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாம் விலகி கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. முடியாதுங்கிற இடத்துலேருந்து முடியும் அப்படின்னு நல்ல பதில் வர ஆரம்பிக்கும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. தள்ளி போன வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சலசலப்புகள், சஞ்சலங்கள் அதெல்லாமே சரியாகி சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுனாங்க, அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி பிள்ளைங்க ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்கள்கிட்ட அன்பாகவும் நடந்துப்பாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான். வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் தான், அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள், சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் புதுசாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நம்முடைய செயல்களால் யாரும் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் மற்றவர்களால் இங்கு வருத்தப்பட வைக்கப்படுகிறார்கள், நோகவடிக்கப்படுகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே பேச்சாலோ அல்லது செயலாலோ நாம் யார் மனசையும் புண்படுத்திடக்கூடாது அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் உங்களை தாங்க எல்லாருமே புண்படுத்தி கொண்டேயும் இருப்பாங்க. இதையெல்லாம் அறிந்து தெரிந்து வைத்து கொண்டு சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார போகிறாருங்க. காலையில் 8:21 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்றார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. உப்பு காரத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்க. அதே மாதிரி டயட் கண்ட்ரோலில் இன்றைக்கி இருந்துறது நல்லது தாங்க. மூலம் நட்சத்திரத்தில் தான் இன்றைய தினம் காலை 8:21 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷனும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் இன்றைய தினத்தில்
தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் லாபம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமை இருக்கும். ஆனாலும் எல்லா வேலைகளையும் உங்ககிட்டயே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக பல வகையிலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நல்லவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறதுலாம் கவனமாக இருக்கணும். சகோதரங்களுடன் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே பணவரவு உண்டுங்க. ஆனாலும் மூலம் நட்சத்திரத்திலேயே இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால பயணம் செய்ய இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணும். பரிகாரமாக தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால எங்கும் எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை காய்ந்த இலை கூட புது விதைகளுக்கு உரமாகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாமும் 4 பேருக்கு உரமானால் ஒரு வரமாகுமே என்று வாழ்க்கையில் உதவும் மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எடுத்தெறிஞ்சி பேசினவங்கள்லாம் இப்போ உங்ககிட்ட அன்பாக பாசமாக பேசுவாங்க. பார்த்தும் பார்க்காம போனவங்களும் திரும்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. விஐபிகளும் உங்கள்கிட்ட தேடி வருவாங்க. வீட்டிலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி வெற்றி தீருங்க. தைரியஸ்தானத்தமாகிய 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எதுவானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு இறங்குவீங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அம்மாவுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கும். அம்மா விட்டு பிரிஞ்சு ஒரு சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு வேலை கிடச்சிருச்சுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பழைய குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. ஊரில் இருக்கிற சாமி நாம் எப்போ ஒரு தடவை தான் வரோம், இருந்தாலும் அந்த கோவிலை நாம் புதுப்பிக்கிறதுக்கு உதவுவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் திடீர் பயணங்கள் திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே துலங்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்குது. அரசு காரியங்களாக இருந்தாலும் சரி, பேங்க் லோன் அல்லது வீடு கட்ட சிஎம்டி எம்எம்டி அப்ரூவல் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி அடையுங்க. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத யோகம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முல்லை அகற்றினால்தான் சுளையை சுவைக்க முடியும். கொட்டு வாங்கினால்தான் தேனை சுவைக்க முடியும். சோதனைகளை கடந்தால்தான் வாழ்க்கையை ரசிக்க முடியும். ஆமாங்க, திடீர்னு பணக்காரங்களாக ஆகிட்டால் அதில் எந்தவித சுவையுமே இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கடினமாக உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் பொழுது அதில் வரக்கூடிய அந்த ஆனந்தமும் சந்தோஷமும் இருக்கு இல்லைங்களா, அதை அனுபவித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க.
எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். 7.5 சனியில் பாதச்சனி வந்ததுனால கொஞ்சம் நீங்கள் கை கால் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. காது வலி பல்வலிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறதும் நல்லதுங்க. சூரியன் தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் நேர்மையாக இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன், எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு தைரியமாக இன்றைக்கி சிலர்கிட்ட நீங்கள் பேசுவீங்க. பிரபலங்கள் மத்தியில் இன்றைக்கு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. லாபஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொழில்களில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அதையும் கடந்து இன்றைக்கி நீங்கள் அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி புது பங்குதாரர்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி விலகுங்க. உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்கும். அலுவலகத்திலையும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலர் விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. செல்வாக்கு அதிகரிக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கைக்கு வரும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. பழைய நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கி வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னை செதுக்கி உயரும் உன்னதமான செயல்தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, நல்லா இருந்துருப்போம், திடீர்னு ஒரு சோதனை வரும், அப்படியே குடும்பம் தடுமாறி நின்றுடும். அந்த மாதிரி எத்தனையோ சோதனைகள் திடீர்னு சூறாவளி மாதிரி சுனாமி மாதிரி வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. 10வது வீட்டுக்குள்ளார சந்திரன் உட்கார்றதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. நல்லதெல்லாமே நடக்குங்க. ராசிக்குள்ளாரையே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால யார் யாரோ எதோ உங்களை பற்றிலாம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு வதந்திகள் உங்களை பற்றி வந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவானும் உட்கார்ந்துட்டாருங்க. பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரி சில நேரங்களில் தோணுங்க. லேசாக ஏதோ கேஸ்ட்ரிக் ட்ரபிளால் கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதுனாலும் இசிஜி எடுத்து பார்த்துடலாமா அப்படின்னு இந்த சனி பகவான் உங்களை பயமுறுத்துவாருங்க. ஆனால் பயந்தான் முறுத்துவாரே தவிர உங்களை படுத்தி எடுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் இன்றைய தினத்தில் உயருங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்காக ஜாமீன் கேரண்டர் கையெழுத்ததும் போடாதீங்க. லோன் வாங்கி தர்றது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைய தினத்தில் அதிகமான லாபத்தை அள்ளி கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க, பங்குதாரர்களும் நிறைய பேர் தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு முதல் மரியாதை நிச்சயமாக கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் நல்ல வகையில் உங்களுக்கு சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்குங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்றைக்கி நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.